தாம்பரம் அருகே நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கடைகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தன. தொடர்ந்து தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான். இந்த தீ விபத்துக்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? மேலும் தீயை அணைக்கும் பணியானது எவ்வளவு நேரம் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சேலையூர் அகரம் தென் பிரதான சாலையில் மப்பேடு சந்திப்பு பகுதியில் இன்று அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருந்த ஒரு ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கடை, அதன் அருகே இருந்த பேக்கரி கடையாக 2 இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டு தீ மலமளவன பரவி அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் தாம்பரம் தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் அதிகாலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிக அளவு அந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள், பெயிண்ட் மற்றும் இந்த வயர்கள் அந்த கடையில் இருந்ததால் கரும்புகை ஏற்பட்டு தீ விபத்து அணைக்க முடியாத அளவில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அருகில் இருந்த மேலும் 2 கடைகளும் அந்த தீ விபத்திலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஜேசிபி எந்திரங்கள் மூலமாக அந்த இடிபாடுகளை அகற்றும் பணியிலும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று காலை பம்மல் பகுதியில் இதே போல தீ விபத்து ஏற்பட்டது. மதியமும் பம்மலில் பொலிச்சூர் சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. மின்கோளாறு காரணமாகவே இந்த தீ விபத்துகள் ஏற்படுவதாக போலீசார்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.